விஜய் மக்களே, இப்போ ஒரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்றேன். நம்ம பெரிய தத்தி செம்ம காமெடி பண்ணியிருக்காரு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன். எல்லாரும் ஷாப்பிங் பண்ணா என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறா தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கமுங்க முன்னாள் முதலமைச்சர் அவர்களே. அது எப்படிங்க? அதிமுகல இருந்து டிவி கேக்கு வந்தா அது வந்து ஷாப்பிங். இதுவே அதிமுகல இருந்து டிஎம்கேக்கு வந்தா அது பேர் என்னங்க? மக்களே, அந்த மாதிரி நம்ம மற்றும் பலரான அதிமுக இருக்காங்கல்ல, அங்க இருந்து நம்ம கொத்தடிமைகளான திமுக கட்சிக்கு வந்த சில லிஸ்ட இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. வர முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு உங்க கட்சியில பெரிய கொத்தடிமையா இருக்க ஐயா PK சேகர் பாபு எங்க இருந்துங்க சார் வந்தாரு? அப்புறம் நம்மளோட மிச்சர், ஐயோ சாரி, அதாவது ஐயா OPS இருக்காருல்ல, அவர் யாரு? அப்புறம் ஐயா ஏவா வேலு இருக்காருல்ல, அவர் யாரு? ஐயா வைத்தியலிங்கம் இருக்காருல்ல, அவரு தான் யாரு? அது எல்லாத்துக்கும் மேல நீங்க ADMKல இருந்து ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவரை போய் மகா மட்டமான ஒரு பொருளை ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தீங்க தெரியுமா? அவரு தான் யாரு? மக்களே, இந்த வீடியோல இருக்காரு பாருங்க. அவரு மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. இதான் வேடிக்கை. ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல. இது எப்படி தெரியுமா இருக்கு மக்களே? அதிமுகல இருந்து டிவி கேக்கு வந்தா அது ஷாப்பிங். இதுவே அதிமுகல இருந்து டிஎம்கேக்கு வந்தா அது சாதனையா? என்ன அங்கிள், வெரி ராங் அங்கிள். மக்களே, இந்த கொத்தடிமை கூட்டத்தோட தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் அப்படியே தட்டி விடுங்க. வரட்டா?